மறு தொகுதி சீரமைப்புன்னு ஒரு மிகப்பெரிய மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எம்பிக்கள் எண்ணிக்கை குறையிறாங்க. என்ன போராட்டம் தெருவில் இருந்து மோடியை எதிர்த்து சத்தமா நீங்க பேசியிருக்கீங்க. உங்க கட்சி தொண்டர்கிட்ட திமுக எதிரி, கலைஞர் எதிரி, ஸ்டாலின் எதிரி, இதை தவிர்த்து வேற என்ன நீங்க சித்தரிச்சிருக்கீங்க, பேசியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். அதான் பிரகாஷ்ராஜ் தன்னை எடுக்கிறாரு. ஃபார் டேக்கன் மீ, என்னை எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோ, டேக் மீ. நான் பேசுனதுல நீ என்ன பேசியிருக்க? நான் பேசின அரசியல், நான் ஒரு சாதாரண வில்லன் நடிகர், கன்னடம், ஆந்திரா, தமிழ், மலையாளம் நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர். நான் பேசுற அரசியல்ல உனக்கு கால் தூசி பேச தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மன்சூர் அலிகான் பேசின அரசியல விஜய் ஏதாவது பேசியிருக்காரா? மன்சூர் அலிகான் நீங்க நடிச்ச படங்கள் எல்லாம் வில்லனா நடிக்கக்கூடியவர். அவர் பேசின தமிழர் அரசியல், ஈழத்தமிழர் அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல், சுற்றுச்சூழல் அரசியல், அவரோட அரசியல் நம்ம ஏற்கிறோம் மறுக்கிறோம். ஆனா அந்த மனிதன் ஒரு சாதாரண நடிகரா இருந்து 20 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் பேசிய அரசியல் ஏதாவது நீ பேசியிருக்கீங்களா? மன்சூர் அலிகானும் பிரகாஷ்ராஜும்